இருக்கக்கூடிய கல்வி அறிவு ஞானத்தையும் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய செல்வாய செல்வங்களை நீ தர வேண்டும். அப்படி தருகிற பொழுது இன்று மட்டுமல்ல, இந்த உலகம் உள்ளவரையில் என் வாழையடி வாழையாக என் சந்ததியர்களுக்கு நீ கொடுப்பாயானால் இந்த உலகத்தில் மற்றவர்கள் ஏச உற்றாத நான் இருப்பேன். இல்லை என்றால் மற்றவரிடத்தில் நான் பேச உற்றவனாக இருப்பேன் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். இந்த ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற அந்த வார்த்தை, அலங்கள் விடைமேல் வருவார், அவர் ஆசை தீர கொடுப்பார். என்ன காரணம்? நம் வாழ்க்கை தரமோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படியானால் நிறைய பேர்த்துக்கு ஸ்வீட் கடையே கொடுத்துருவார், ஆனா ஸ்வீட்டை அப்படி தொட்டு நாக்கில் வைக்க முடியாது. ஏன்? அவரிடத்திலே நிறைய ஸ்வீட்டை கொடுத்துருவார். தொட்டாச்சுன்னா ஐயோ ஏறிடும் 400. என்ன காரணம்? ஆனால் இறைவன் கருணை கொண்டு ஸ்வீட் கடை நாம வைக்கலாலும் சரிதான், 1 கிலோ ஸ்வீட்டை நம்ம இடத்தில் வைத்தால் 1/4 கிலோ தின்னு பார்த்து ருசிக்கிற அளவுக்கு, அது செரிக்கிற அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பார். அப்ப என்ன வாழ்க்கை? நம்மளுடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகிலே வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால், மற்றவர்கள் அவன் குறை சொல்லாத இருக்க வேண்டுமானால், தன்னுடைய மனையால் நான் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகம் என்னையும் என் மனைவியும் என் சந்ததியர்களும் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு என்னை போற்ற வேண்டும் என்று ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகம் இம்மலையிலே என்றும் புதுமனை புகுவிழாவில் இன்பத்தை கண்டு நுகர்வது போல என்றும் இருக்க இப்பொழுது இறைவன் கொண்ட பெரும் கருணையாகிய தமிழ் வேத மந்திரங்கள் வேள்விக்கு மந்திராற்றலாக விண்ணப்பிக்கப்படுகிறது.